கோவை மருதமலை வனப்பகுதியை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் உலா வரக்கூடிய காட்டு யானைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ், தற்போது வனத்துறையினர் இதுபோன்ற நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அங்க மக்களுடைய டிமாண்ட் என்ன? கோவை மருதமலை வனப்பகுதி ஒட்டியுள்ள ஐயோபி காலனி, இந்திரா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருக்குது. அதே பார்த்திங்கன்னா அதிகாலை இரவு நேரங்களில் 2 மணி 3 மணிக்குள்ளே அதிகாலையில் வனப்பகுதிக்குள்ளே செல்லக்கூடிய காட்டு யானைகள் தற்போது 5 மணி 6 மணி பகுதியில் நேரத்துலையும் கூட போகாமல் அதே குடியிருப்பு பகுதிக்குள்ளே முகாமிட்டு இருக்குது. அதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடிசை வீடு, ஓட்டு வீடு உள்ளிட்ட வீடுகளெல்லாம் போய் உடைச்சி அங்கே இருக்கிற அரிசி, கோதுமை, மைதாவில் சாப்பிட்டு சொல்லும். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சி வீடு அந்த பகுதிக்குள்ளே முன்னாடி இருக்கிற பெரிய கேட்டையும் கூட இடிச்சுட்டு உள்ளே போய் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் பப்பாளி மரம், வாழை இலைகள்லாம் வாழை மரத்தெல்லாம் சேதப்படுத்தியிருக்கு. அதனால் இது தொடர்ந்து அங்கே சிசிடிவி கேமரா அங்கே இருக்கிற பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரல் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் தொடர்ந்து காட்டு யானைகள் அது பகுதியில் முகாமிட்டு இருக்கிறனால இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தற்போது திணறி வராங்க. தொடர்ந்து காட்டு யானைகளை வனத்துறை கண்காணிக்கணும், அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஐயோபி காலனி பகுதியை சேர்ந்த சண்முகம் அவருக்கு நம்ம இடத்த பேசுகிறாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் காட்டு யானைகள் இப்போ குடியிருப்பு பகுதிக்குள்ளே வருது. அதுக்கு என்ன காரணம்? அதை தடுக்கிறதுக்கு வனத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ நம்ம இருக்கிற பகுதியே பார்த்தீங்கன்னாக்கா தடாகம் பகுதியிலிருந்து சிறுவாணிக்கு இப்போ யானைகள் வலசை போகக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாதையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல மருதமலை அடிவார பகுதியில் வன எல்லையிலிருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்திலேயே சோமையம்பாளையம் ஊராட்சியினுடைய குப்பை கிடங்கு ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல வெளியே சேகரிக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே வண்டிகளில் கொண்டு இங்கதான் இருப்பு வைக்கிறாங்க. இது வலசை போகக்கூடிய யானைகள் இதனுடைய வாசத்துக்கு உணவு, மிச்சமான உணவுகள், பல வகைகள், இந்த மாதிரி குப்பைகள் இருக்கிறதுனால அந்த யானை இங்க சாப்பிட்டு பழகிருச்சுங்க. இது சாப்பிட்டு பழகின அந்த வாசத்துக்கு தான் போய் ஒவ்வொரு அந்த வீட்டு பகுதியில போறப்ப அந்த வீடுகள் உடைச்சு இந்த வாசத்தினாலதான் அதையவே உடைக்க போகுது. அதை உடைச்சு ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிக்குள்ளும் இப்ப நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி இதைய ஒரு கடந்த ஒரு 4 வருஷமா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா நம்மளுக்கு ஆயிட்டு இருக்குது. இந்த குப்பை கிடங்கு இந்த இடத்துல இருந்து நம்ம மாத்தினோம்னால பெரிய அளவுல இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கலாங்க. அதாவது மருதமலை அடிவார பகுதியில் இருக்கிற சோமையம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வனப்பகுதிக்கு ஒட்டிய 20 மீட்டர் தான் இருக்கும். அந்த பகுதியில் இப்போ குப்பை கிடங்கு அதிக அளவில் இருக்குது. இங்கே யானை மேய்ஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால தான் ஊர் பகுதிக்குள்ளே இப்போ யானை வாசத்துக்காக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உடனடியாக தடுத்து நிறுத்தணும், வனத்துறை இதுக்கு போரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகுதியில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.